Hi guys, welcome back to our channel. இது உங்கள் C2C நான் ஷிஷ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்துடும். எல்லா பொண்ணுங்களுக்கும் தங்களோட சீக்ஸு பிங்கிஷாக க்ளோவாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் பாதி பேருக்கு, அதாவது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு அப்படி இல்லை. ஸோ ஆர்டிஃபிஷியலாக மேக்கப் அப்ளை பண்ணி, அதாவது ப்ளஷ் அப்ளை பண்ணி அவங்க சீக்ஸை பிங்கிஷாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம நேச்சுரல் ரெமிடிஸ் கொண்டு எப்படி நம்ம ஸ்கின், அதாவது சீக்ஸை பிங்கிஷாகவும் க்ளோவும் ஆக்கலான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, எப்போ நீங்கள் ஃபேஸை கழுவுனாலும் உங்கள் ஃபேஸை கழுவுறதுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன் சீரா இருக்கும். அப்போ உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபேஸ் க்ளோ ஆக ஆரம்பிக்கும் அண்ட் கன்னத்துல இருக்க பொலிவு அதிகமாகும். டிப் நம்பர் 2, ரோஸ் மாஸ்க். ரோஜா பூவை பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தென் அந்த அரைச்ச பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரால் வாஷ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக பிங்கிஷ் க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். டிப் நம்பர் 3, டொமேட்டோ. தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்ல சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தால் ஃபேஸ் தக்காளி பழம் மாதிரி மினுமினுன்னு ஆகிடும். டிப் நம்பர் 4, துவரம் பருப்பு. துவரம் பருப்பை பாலில் 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி உங்கள் ஃபேஸில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஷைனிங்கான சீக்ஸ் கிடைக்கும். டிப் நம்பர் 5, ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை வச்சு நீங்கள் ஃபேஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் அதை வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகி உங்கள் கண்ணும் மினுமினுன்னு ஆகிடும். மோரோவர் ஒரு வாரத்துக்கு 2 முறை ஆவி பிடிச்சி பாருங்கள். ஸோ ஆவி பிடிக்கும்போது உங்கள் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் க்ளீன் ஆகி டர்ட்ஸ்லாம் இல்லாமல் பழப்பழன்னு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன ரெமிடிஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் பேஜில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் C2C. Bye bye.